அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சில ஊர்களில் உருது பேசுவதை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆம்பூர், வாணியம்பாடி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே அந்த பெல்ட்டாக அப்படியே போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் முஸ்லீம்கள் உருது மொழியை தாய்மொழி பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய மதர் டாங் உருது. இன்றைக்கும் இவ்வளவு மார்க்கம் கொஞ்சம் நல்ல விளக்கங்களை, மார்க்கத்தின் விளக்கங்களை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்த பிறகும் கூட இன்றைக்கு மொழி ரீதியான சில வேறுபாடுகள் பார்க்கப்படுகிறது. இந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த உருது பேச முஸ்லீம்கள் சரியில்லை, அவர்கள் சிகரெட்டை குடிப்பாங்க, அவங்களுடைய பெண்கள் மேக்கப் போட்டுட்டு சுற்றுவாங்க, அவர்கள் பருதா போட மாட்டாங்க, ஸ்டைலாக சுற்றுவாங்க அப்படின்னு யாராவது சிலர்கள் இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் மற்ற மொழி பேசக்கூடிய தாய்மொழியாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பார்த்து இப்படி சில விமர்சனங்கள். அவர்கள் இவர்களை பார்த்து, இவர்கள் குடுக்கல் வாங்கல் சரி இருக்க மாட்டாங்க, சுத்தமாக இருக்க மாட்டாங்க, அவங்க வட்டி வாங்குவாங்க, இப்படியெல்லாம் விமர்சனங்கள் இன்றைக்கும் கூட நிறைய பேசப்படுகிறது. இஸ்லாம் இதையெல்லாம் தகர்த்த மார்க்கம். முஸ்லீம் என்று சொன்னால் ஒரே ஒரு ரகம்தான். மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடியவர்கள், இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு அடிபணியக்கூடியவர்கள். இந்த ஒரு கேட்டகரி தான், இந்த ஒரு தகுதி தான் இஸ்லாம் சொல்லுகிறதே ஒழிய மொழி ரீதியாக, மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக இவர்கள் மேம்பட்டவர்கள், இவர்கள் குறைந்தவர்கள் என்ற சொல்வது முற்றிலும் தவறு. அதுபோன்று சொல்லக்கூடியவர்களை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.